தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான சிவலிங்கம் மகாலிங்க நாகநாத சுவாமி கோவில். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் திருவாம்பூர் பக்கத்தில் கூத்தப்பர் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நுழைவாயிலேயே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் ஆன இந்த நந்தி சிலையை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே கோயிலோட பின்புறத்துல தான் இந்த பிரம்மாண்டமான 61 அடி உயரம் கொண்ட மகாலிங்கமும் 54 அடி உயரம் கொண்ட காளீஸ்வரி சிலைகளையும் நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப அழகான சிலைகள். திருச்சியில் இருக்கிற நிறைய பேருக்கே இந்த கோயில் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில், வயல்வெளிக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப அழகாக இந்த கோயில் இருந்தது. இந்த கோவில் கட்டி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியசாமி அப்படிங்கிறவரோட கனவுல காளீஸ்வரி இந்த சிவலிங்கத்தை கட்ட சொன்னதாகவும், அவரோட தோட்டத்தில், அதாவது வயல்வெளிக்கு நடுவில் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயிலில் ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் மிக பிரம்மாண்டமான அபிஷேகங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாட்கள்லையும் சிறப்பு பூஜைகளும் நடந்துட்டுருக்கு. இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா திருச்சியிலிருந்து திருவரம்பூர் அங்கேருந்து குத்தப்பர் கிராமம் அப்படின்னு கேட்டு உள்ளே வரணும். ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும். ஏன்னா இது ஒரு கிராமத்துக்கு உள்ள ரொம்ப இன்டீரியராக தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ரீ காளீஸ்வரி டெம்பிள் குத்தப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். டாலஸ்ட் சிவலிங்கம் இன் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த கோயிலை நீங்கள் ரீச் பண்ண முடியும். மகாலிங்கம் நாகநாத சுவாமி திருக்கோயில் அப்படின்னு போட்டிங்கனாலும் இந்த கோயிலை நீங்கள் பார்க்கலாம். கோயிலோட டைமிங் மார்னிங் 8:30 ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த கோயிலோட நிறுவனர் சிவக்கதிர் பெரியசாமி அவருடைய ஜீவ சமாதியுமே கோயில் உள்ளேயே கட்டியிருக்காங்க. பெரியசாமி அவருடைய ஜீவ சமாதி இது. கோயிலோட அடித்தளத்தில் தியான மண்டபம் அமைச்சிருந்தாங்க. அதை ஒட்டியே ஜலகண்டேஸ்வரரும் வச்சிருந்தாங்க. ரொம்ப அமைதியான ஒரு தியான மண்டபமாக அது இருந்தது. தமிழ்நாட்டிலேயே உயரமான இந்த சிவலிங்கத்தை ஒரு முறையாவது தரிசனம் செய்வோம். இந்தியாவிலே உயரமான கேரளாவில் இருக்கிற சிவலிங்கம் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.